ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டிப்ஸி தோழி. இன்னைக்கு நம்ம டிப்ஸி தோழி சேனல்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு டாபிக் பத்தி பவுண்டரி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதிலயே நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். ஆஃபீஸ்ல பவுண்டரி செட்டிங் எப்படி பண்றது? எந்த மாதிரி விஷயத்த எப்படி நம்ம வந்து பவுண்டரிக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அதிகமா நீங்க யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்குற சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு. மார்னிங் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஈவினிங் ரிட்டர்னுக்கு ஒரு டைம் இருக்கு. கரெக்ட்டா? அந்த டைமுக்கு மேல உங்களுக்கு யாராவது ஒர்க் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒர்க்க தைரியமா நீங்க வந்து முடியாதுன்னு சொல்ல பழகணும். அதுக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படி இல்ல. அவங்க நம்மளுக்கு சேலரி தர்றாங்க. நம்ம அதுக்கு ஒர்க் பண்றோம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும். இப்ப 6:00 உங்களுக்கு ஆஃபீஸ் முடியுது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒர்க் குடுத்தா மார்னிங் ஐ வில் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். இது வந்து உங்களுக்கு என்ன மாரி ஒரு ஒர்க் ப்ரெஷர கம்மி பண்ணும் அப்டின்னா, குடும்பத்திலயும், ஒர்க்கிங் பிளேஸ்லயும் இருக்கிற கொலாப்ஸ வந்து குறைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். அந்த டைமுக்குள்ள உங்க ஒர்க்க முடிச்சு ஆஃபீஸோட முடிச்சுருங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வராதீங்க. செகண்ட் வந்து அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒர்க் குடுக்குறாங்க ஆஃபீஸ்ல அப்படின்னு சொன்னா, அத தைரியமா நோ சொல்ல தெரியணும். இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது வேற மாதிரி. ஆனா ஒரு பெர்சன் எப்போதுமே, "இவ தானே, இவ என்ன சொல்லிடுவா? இவ தான் நோ சொல்ல பயப்படுவாள்ல, அதனால நம்ம இவகிட்ட சொல்லலாம்." அப்படின்னு நினைச்சுட்டு உங்ககிட்ட ஒர்க் லோட திருப்பி திருப்பி குடுத்து, உங்களோட மென்டலி பிரஷர வந்து அதிகப்படுத்துறாங்க இல்லையா? அத தடுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க நோ சொல்லி பழகி தான் ஆகணும். மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள புரிஞ்சுகிட்டு சின்ன ஒர்க் குடுப்பாங்க. இல்லாட்டி நீ மெதுவா செஞ்சு குடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் பர்ட்டிகுலரா இல்ல இவகிட்ட சொன்னா நோ சொல்ல மாட்டா, செஞ்சு குடுப்பா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல உங்ககிட்ட அடிக்கடி வேலை ஏவுறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா நோ என்னால முடியாது. இல்ல மேம் எனக்கு ஒர்க் இருக்கு. என்னோட ஒர்க்கே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே கேட்குறாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இந்த மாரி ஒர்க் குடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவங்க உங்களுக்கு செய்வாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். 3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எதுக்காக அங்க வேலைக்கு போறோம்? நம்ம கையில ஒரு ஏர்னிங் வேணும். 2வது நம்ம ஃபேமிலியோட ப அ அ ச எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்காக போறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இழக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த். அதுவும் வுமன் அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஒர்க்குக்கு போம்போது உங்களோட ஹெல்த் சம்மந்தமா நீங்க உங்கள கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, லஞ்சே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒர்க் இருக்கு. இந்த டைப்பிங் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க் இருக்கு. இல்லாட்டி என்ன திட்டுவாங்க. அப்படி கிடையாது. உங்க லஞ்ச் டைம்ங்கிறது ஒரு 20 மினிட்ஸ். அந்த மீ டைம வந்து யாருக்காகவும் நீங்க விடாதீங்க. சொல்லுங்க நீங்க, "சார் என்னோட லஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இந்த ஒர்க்க நான் கன்டின்யூ பண்றேன்." அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த லஞ்ச் டைம்க்கு முன்னாடியே அத மேக்ஸிமம் நீங்க முடிக்கிறதுக்கு அலோகேட் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சுக்கு 5 மினிட்ஸ் மட்டும் தான் ஒர்க்கே குடுப்பாங்க. அத நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த ஒரு டிப்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்மளோட டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கும். ஒரு புக்ஸ் ரீட் பண்றதோ, இல்லாட்டி ஒரு ஜர்னல் ரைட் பண்றதோ, இல்ல நம்மளோட ஃபேமிலில ஒரு பூஜை பண்றது, இந்த மாதிரி சில மீ டைம் நம்மளுக்குன்னு இருக்கும். அந்த மீ டைம வந்து ஆஃபீஸ் ஒர்க்க இழுத்துட்டு வந்து அதில ஆக்குபை பண்ணி வைக்காதீங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பண்ண வேண்டியது ஆஃபீஸ் ஒர்க்க ஆஃபீஸோட நிப்பாட்டுங்க. வீட்டு ஒர்க்ல வந்து ஆஃபீஸ் ஒர்க்க இழுத்துட்டு வந்தீங்கன்னா, அது ஃபேமிலிக்குள்ள, பிள்ளைங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனைய ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி டைம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒர்க்குக்கு போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக தான். ஸோ அந்த ஃபேமிலி டைம்ல வந்து எந்த குறையுமே நம்ம வைக்கக்கூடாது. அடுத்து நம்ம டூர், மூவி, நேட்டிவ் பிளேஸ் போறது, வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுன்னு சில பிளான்ஸ் வச்சிருப்போம். உங்க ஒருத்தரோட ஆஃபீஸோட ஒரு நெருக்கடிய வந்து உங்க வீட்ல வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க விட்டு குடுக்காதீங்க. மீன்ஸ் உங்களோட டூரு, மூவி, நேட்டிவ், வீக்கெண்ட் சம்மந்தமான பிளான்ஸ வந்து ஆஃபீஸ் பிளான்ஸ்னால கொலாப்ஸ் ஆகாம நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு டேட்ல ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து உங்களோட ஆஃபீஸ் ஷெட்யூல் இல்லாட்டி இந்த இந்த மந்த்ல இந்த மாதிரி இருக்கும். இதுல நம்ம லீவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறத பக்காவா தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அந்த கமிட்மெண்ட்ட வந்து நீங்க விட்டு குடுத்துறாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது, ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க நல்ல ரெஸ்பெக்ட் குடுங்க. அதே ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா, அது நீங்க பண்ற வேலைய பொறுத்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒருத்தங்க உங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறத நீங்க தான் கத்துக் குடுக்கணும். ஒரு மேனேஜர் இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல நீங்க ரொம்ப சின்னவங்க அப்படிங்கிறனால, "வா, போ" அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அது நீங்க பெர்சனலி நீங்க வந்து எப்படி வேணா இருந்துக்கோங்க.
பட் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது மத்தவங்க முன்னாடி உங்களுக்கு குடுக்க வேண்டிய டிக்னிட்டிய அவங்க மெயின்டெயின் பண்ண தான் செய்யணும். அடுத்து இந்த மரியாதை அப்படின்னு வர்ற பட்சத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பெர்சனல் லைஃப்ப அதிகமா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப்ப பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. உங்க அம்மா, அப்பா, அவங்களோட பேக்கிரவுண்ட், உங்களோட பெர்சனலான சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு, இவ தானே, இவளுக்கு இவ்ளோ மரியாதை குடுத்தா போதும். இவன் தானே, இவனுக்கு இவ்ளோ இவன் பிள்ளைக்கு, இவன் ஒய்ஃப்க்கு, இவன் ஹஸ்பண்டுக்கு இவ்ளோ மரியாதை குடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அத கண்டிப்பா மாற்ற வேண்டியது உங்களோட கடமையா இருக்கு. நீங்க தான் அதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்ல சார் நீங்க என்ன இப்படி கூப்பிடாதீங்க. இல்ல சார் நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்டான வேலைய ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் ஓவர் ஷேரிங் எதுலயுமே பண்ணாதீங்க. கடன், நோயி, உங்களோட பிரச்சனை எதையுமே ரொம்ப கொட்டாதீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க உங்களோட குடும்பத்த பத்தி என் ஹஸ்பண்டா இப்படிதான் இருப்பாரு. என் ஒய்ஃப் அவ இப்படிதான். எனக்கு இவ்ளோ கடன் இருக்கு. எனக்கு இந்தந்த நோய்லாம் இருக்கு. என் மாமியார் இப்படி. என்னோட குடும்பம் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஓவர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட பின்விளைவுகள் நீங்க தான் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க என்ட்ட கேட்கலாம். எல்லாருமே ஆஃபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ டிப்ஸ் என்ட்ட குடுத்துட்டுருக்கீங்க? எனக்கு எந்த பவுண்டரி செட்டிங்கும் தேவையில்ல. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட். நீங்க தயாரா இருந்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் அத பின்னாடி சொல்றேன். எல்லாருமே கண்டிப்பா ஆஃபீஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா, உங்ககிட்ட சில பேர் முகமூடி போட்டுக்கிறாங்கங்கிறது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தெரிய வரும். அந்த முகமூடி போட்டவங்க எப்படின்னா, உங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறமா இவளா, இவ கிடக்குறா அப்படிங்கிற மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். அடுத்து நீங்க அப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நெனச்சு ஓவர் ஷேரிங் பண்ணீங்கன்னா, 2 விஷயம் நீங்க உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு மன வருத்தம். இல்லன்னா வாழ்க்கை பாடம். அதுவும் இந்த கடன் வாங்கி குடுக்குறீங்க பாருங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்த நீங்க கத்துக்க தயாராயிக்கோங்க. மன வருத்தம்ங்கிறது குடும்பத்துல உள்ளவங்களே நம்மள புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆஃபீஸ்ல ஒரு 8 ஹவர்ஸ்ல எப்படிங்க உங்கள புரிஞ்சு எல்லா விஷயமும் நீங்க ஷேர் பண்றீங்கங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கு. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். உங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி டிப்ஸ்கள் நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு டிப்ஸி தோழி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு கண்டிப்பா இத நீங்க ஷேர் பண்ணி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி எந்த மாதிரின்னு சொல்லுங்க. இது என்னோட பெர்சனல் சஜஷன் தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.